வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். எல்லாருமே பாக்கியவான்கள். வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட எல்லாருமே பாக்கியவான்கள். வாசிக்கிறவர்கள் பாருங்க கேட்பாங்க, கேட்கிறவர்கள் அதன்படி செய்வாங்க. செய்யும்போது பாருங்க அது ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. பாருங்க கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ளும் போது ஆசீர்வாதம் மழையாய் கொட்டுகிறது. இதுதான் சத்தியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வார்த்தையை விட்டுட்டு மிரக்கல்னு ஓடாதீங்க. அங்க அற்புத கூட்டங்கள் நடக்குதான். அங்க அற்புத கூட்டங்கள்ல வார்த்தை இல்லைன்னா ஒன்றும் பாருங்க நடக்காது. ஏமாந்து போயிருவீங்க. ஆகவே அருமையானவர்களே, வார்த்தைக்குள்ளே தேவன் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறாரு. இதை வாசிக்கணும், இதை கேட்கணும், இதன்படி செய்யணும். பாருங்க அது அவ்விதமாக நம்ம செய்யும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒத்தாசைகள், அனுகூலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுவதை நாம் காண்போம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே.